எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இந்த வாய்ஸ் ஓவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆதி ஷாலினியோட மேரேஜ் நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுன்ற கேரக்டர் வந்ததுனால என்னன்னா இது ஒரு கான்செப்ட் மாதிரி கொண்டு போய் நம்ம சொசைட்டியில் எந்த மாதிரிலாம் நடக்குது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டோரி க்ரியேட் பண்ணேன். பட் ஆனால் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் இந்த ஸ்டோரியே நல்லாவே இல்லை, இந்த சீரியலை நிறுத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி சொந்தங்களே. அப்போ நாங்க சொன்ன மாதிரினா உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டா, எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நெறைய பேர் கமெண்ட்ல சொன்னதுக்காண்டி மட்டும் தான் இந்த வீடியோவ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரியில அத அப்படியே போட முடியாது. அத வச்சு ட்ரிங்க்ஸ் பண்றதுனால எப்படியெல்லாம் நம்ம பண்ற தப்ப அவங்க நியாயப்படுத்திக்கிறாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். பட் ஆனா அதுக்கு நீங்க டைமே கொடுக்கல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அது நடக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. சரி, வீடியோ பார்க்கலாம். என்ன சொன்னாரு ஆதி சாரு? என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா? என்னடி சொன்னாரு சொல்லு. என்ன மது பண்ணி வச்சிருக்க நீ? லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆதி சார் ஏத்துட்டாரான்னு கேக்குற? இல்ல எந்த நம்பிக்கையில நீ அவர் தாலி கட்டினாருன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ எதுவுமே சரியா படல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல அவர் என்ன சொன்னாரு அது சொல்லு. அவர் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற அத சொல்லு. உனக்கு தெரியும்ல, எனக்கு ஆதி சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. ஆமா, இவர் பெரிய மன்மதன். இவர் இல்லாம வாழவே முடியாதான். ஆலயம் மூஞ்சியம் பாரு. ஷோ கடவுளே, இவன் மாற ஒருத்தன் கவுண்டர் போடுறன்ற பேர்ல அமைதியா பார்த்து தொலைடா. என்ன மைண்ட் வைஸ்ல திட்டுற அதானே? சே, நான் ஏன் திட்ட போறேன்? என்னடா உன் பிரச்சனை? நீ வேற ஏன்டா உயிரை வாங்குற? மாமா, நீதான் சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் குட்டி பாப்பா தரேன்னு சொல்லி. குட்டி பாப்பா எப்ப வரும்? டேய், சும்மாவே இருக்க மாட்டியாடா? மொட்டை மண்டியில குட்டி விட்டுருவோம் பாத்துக்கோ. ஆமா, எதையாச்சும் ஒண்ணு கோத்து விடுறது வேலையா போச்சு உனக்கு. உண்மையை கூப்பிட்ட ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன் பாரு. என் சோழியை முடிக்கிறதுக்குன்னே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அமைதி எழுந்து ஓடிடு ரோஷன், இல்ல மொட்டையில கொட்டிடுவேன். அழுவாதுடா. என்னாச்சு ரோஷன், ஏன் பழுவுற? மாமா, மொட்டை சொல்லுமா என்ன பாத்து. பாப்பா அன்னைக்கு இல்ல சொல்லுமா. பாப்பா அன்னைக்கு குட்டி ரமணி சொல்லும். நீ ரமணி சொன்ன பாப்பா குட்டி பாப்பா நீ. மாமா என்ன பாத்து மொட்டை சொல்லுமா. ஷோ கடவுளே, இந்த கொட்டி வந்துல என்ன சேர்ந்து பாடா படுத்துறான். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவன் வேற புதுசா கிரியேட் பண்றானே. இவங்க வேற முறைக்காங்கல்ல, என்ன சொல்ல. அக்கா, அது நான் அப்படி சொல்லவே இல்லக்கா. ஆமா, உனக்குதான் பொய் சொல்றதுன்னு புதுசு இல்லையே. தாலிய கட்டிட்டு நான் பண்ணவே இல்லைங்கிற, இங்க குழந்தைய அள வச்சுட்டு நான் அள வைக்கவே இல்லைன்னு அதானே சொல்லு. கோத்து விடுறதையும் கோத்து விட்டுட்டு. ஷோ அக்கா, அவன் என்ன கேட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன கேட்டான்? வேண்டாம், வேண்டாம். ஐயோ, சொல்லவும் முடியாது. நான் தான் குட்டி பாப்பா ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன். இதையும் கோத்து விட்டுருவானே, இது என்ன பண்றது? அவன் என்ன கேட்டான் சொல்லு. அட பாவி, இப்படி எல்லாமா மாத்தி இந்த வயசுல போய் சொல்லுவனே? குழந்தை ஒரு பொம்மை கேட்டதுக்கு நீ இந்த அளவுக்கு மிரட்டி அள வைப்பியா நீ? ஐயோ அக்கா, அவன் கேட்டது தனியா மாட்டுவல, அவனை கொட்டி விடுறேன் இரு. ரோஷன், டேய், குழந்தைய போட்டு மிரட்டாதரா. யாரு? நான் மிரட்டுறேன், நீ பாத்த. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் பேசுறதையாச்சும் கேட்க விடுங்கடா. ஏன்டா குடும்பமா சேர்ந்து என்ன வச்சு கும்மி அடிக்கீங்க? நானே பார்த்தா கூட இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிருவோம் போல. ஆனா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு மத்தியில உட்கார வச்சு இந்த சைடும் நகர முடியல, இந்த சைடும் நகர முடியல. 2 பேரும் நடுவுல உட்கார வச்சு கும்மி அடிக்கீங்கடா. என்னால முடியல. ஓ, கும்மி அடிக்கிறோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாலினி வருவா, அப்ப தெரியும் யாரு கும்மி அடிக்கிறாங்கன்னு. இவன் வேற ஒருத்தன் ஆனா உன இதையே ஞாபகப்படுத்துறான். இங்க பாரு ரோஷன், இனிமே நான் உனக்கு மாமாவே இல்ல, நீ குட்டி பாப்பாவும் இல்ல. இனிமே உனக்கு எனக்கு சண்டை, சரியா? இனிமே என்கிட்ட பேசாத நீ.
இப்படி குழந்தைய அள வைக்கிற நீ? ஷோ ரோஷன், உனக்கு மாமா தனியா கூட்டிட்டு போய் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன், சரியா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? பிச்சி வாங்கி தருவியா? சரி, என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன். கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருப்பியா? சரி மாமா, பேசாம அமைதியா இருக்க மாமா. சரிடா. அம்மா, எனக்கு மாமா பிச்சி சாக்லேட் எல்லாம் வாங்கி தர சச்சுமா. நான் மாமா கூட போறேன். நீ அவனை நம்பி போனேன்னு வச்சுக்கோ, நடு ரோட்ல தான் நிக்கணும், பரவாயில்லையா? அக்கா, ஏன் இப்படிலாம் சொல்றீங்க குழந்தைகிட்ட? பின்ன உன்னை நம்பி வந்தவள கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ குடிக்காதன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. சார் பெரிய இவரு வந்து குடிக்க செஞ்சுக்கிட்டு இந்த தேவையில்லாத பிரச்சனை இழுத்து போட்டுக்கிட்டு ஒருத்தி கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி, அமைதியா இருங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். நீங்க போடுற சண்டையில அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. லூசா மது நீ? அவர் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், இது என்ன சினிமாவா? இன்னைக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு. இங்க பாரு மது, நீ உன் லைஃப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ இந்த கல்யாணமே டவுட்டா தான் இருக்கு. உண்மையை சொல்லு, தாலி எப்படி அவர் கட்டினாரா? அப்படி கேக்குற? ஏன் அப்படி கேக்குறேனா? மேல போனா நான் தாலி கட்டலன்னு சொல்றாரு, கீழே வந்தா நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அப்ப என்னதான் அர்த்தம் அதுக்கு? சொல்லு மது, என்னதான் அர்த்தம்? என்னால அவர் இல்லாம வாழ முடியாது. ஷோ மது, வாழ முடியாதுன்னு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத மது. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, வாழ்க்கை. இப்ப எடுக்கிற டிசிஷன் நம்மளோட லைஃப் லாங் வரும். இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுக்காத. அவர் பிடிக்கலன்றாரு, அவர் கூட சேர்ந்து நீ வாழ்ந்து என்ன பண்ண போற சொல்லு? சரி, அவர் தான் இந்த தாலியை கட்டினதாவே இருக்கட்டும். ஆனா உன் வாயில இருந்து வரமாட்டேங்குதே. உண்மையை சொல்லு மது, யாரு கட்டினது இந்த தாலிய? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு மது. இந்த தாலியை நீயே உன் கழுத்துல போட்டுக்கிட்டு அவர் மேல பழி போடுறியான்னு சொல்லிட்டு. இங்க பாரு மது, அழுது மட்டும் எல்லாம் சாதிச்சிடலாம் நினைக்காத மது. இப்ப எல்லாரும் பேசி அவர் கூட உன்னை வாழ வச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கோ. நெக்ஸ்ட் அவர் உன் கூட வாழ்ந்துருவாருன்னு நீ நினைக்கிறியா? நான் போயிட்டு உனக்காண்டி அவர்கிட்ட பேசினேன். உனக்கு தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா காலையில அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் நேத்து ஃபுல்லா உனக்காண்டி. அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே ஷாலினி 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 அவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு கடைசி வரைக்குமே. அதுல இருந்து எனக்கு புரிஞ்சுது அவர் உன்கிட்டயும் நார்மலா தான் பழகி இருக்காரு. நீ தான் அதை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க. அதுக்காண்டி அவர் மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்கேஸ் அவர் நடந்துக்கிற விதத்துல ஏதாச்சும் உன்னை அட்டாக் பண்ணிருக்கலாம், இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவரை உன் லைஃப் பார்ட்னரா ஏத்துக்க முடியாது மது. நீ புரிஞ்சு நடந்துக்கோ. அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு நீ நடுவுல போய் நிக்கணும்னு நினைக்காத. அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் மது. அது உன் கேரக்டருக்கு செட் ஆகாது மது. நீ அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல. வாய் திறந்து சொல்லு, என்னதான் ஆச்சு நேத்து? ஆதி சார், இந்த தாலியே அது வந்து சொல்லு மது, வாய் திறந்து சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆதி சார், தாலியை வச்சு ஷாலின்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லதான் செஞ்சேன். நான் ஷாலினி இல்ல மதுன்னு சொல்லி. ஆனா அவர் அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்லை. ஷாலினி ஷாலினி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, ஓகே, அவர் ஷாலினி ஷாலினி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் இங்க விஷயம் இல்ல. இந்த தாலியை கட்டினது யாரு சொல்லு. அவர்தான் இந்த தாலியை. நீதான் கட்டினியா? பைத்தியக்காரா, முதல்ல போன பண்ணுடா. நடுவுல பேசிக்கிட்டு சொல்லு, அவர் தான் இந்த தாலிய? ஷாலினி நினைச்சு என் கழுத்துல கட்டுருக்கு எடுத்துட்டு வந்தாரு. கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்து வந்துட்டு அவரே தன்னறியாம கீழே போட்டுட்டாரு. அப்ப நீ தாலி கட்டலையாடா? டே லூசு பைத்தியக்காரா, அப்பத்துல இருந்து இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு இங்கேயும் திரும்ப விடாம அங்கேயும் திரும்ப விடாம முறைச்சுக்கிட்டே இருந்தா எத்தனை வாட்டிதான் சொல்றது? தாலி எடுத்துட்டு போனதுல ஞாபகம் இருக்கு. நீங்க தான் கட்டணன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதான் ஒரு வேலை கூட்டி போதில கட்டி தொலைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ நானும் சரி என்னதான் கேட்டு போனா அமைதியா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க தான் நான் கட்டிட்டு குடும்பம் நடத்திட்டு என்னென்ன சொன்னியடா? சி வயமுடி சின்னடி சொல்ற. அப்ப இந்த தாலியை கட்டினது கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா என்னால அந்த தாலி கீழே போட முடியல. அவர் கூட வாழணும்னு சொல்லி ஒரு நப்பாசையில நானே கட்டிக்கிட்டேன். ஆனா என்னால அது பண்ணவும் முடியல.
என்னால அவர் கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல. இந்த தாலி நானே வச்சுக்கிறேன். ஆனா அவர் என் கூட வாழ கூட வேண்டாம். இந்த தாலியை மட்டும் நானே வச்சுக்கிறேன். சரி சரி, ஒண்ணு இல்ல அழுவாத. இங்க பாரு, அது தப்புன்னு உனக்கு புரியுதுல்ல, அதுவே போதும் மது. ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவெடுத்துட்ட. ஆனா 2 பேரையும் பிரிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் உனக்கு புரியுதுல்ல. இங்க பாரு மது, அடுத்தவங்களை வாழ்க்கையை அழிச்சிட்டு அதுல நம்ம வாழணும்னு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்காரோ அதை மட்டும் நம்ம வாழ்வோம். போதும் மது, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். புரிஞ்சுக்கோ. அதுதான் தாலில ட்ரை பண்ண. ஆனா என்னால முடியல வீணா. அவரு பார்க்கும் போதெல்லாம் அவர் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு தோணுது. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஆனா என் கூட வாழ்ந்த அவர் நல்லா இருக்க மாட்டாரு. அவளுக்கு பொருத்தமானவ இல்ல, அப்படிதானே? சொல்லு வீணா. இங்க பாரு லூசே, அவர் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டாரு. நீ நினைக்கிற நான் ஆதிசரை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்படி இல்ல. இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ண முடியுமா சொல்லு? நீ பண்ண விஷயம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா எந்த காரணத்துக்காண்டி பண்ண அப்படின்றது யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நானு. நீ அவர் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்க, அன்பு வச்சிருக்கன்னு சொல்லி உனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்துல இப்போ ரொம்பவே கம்மியா இருக்கிற ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். அதை அளவில்லாம நீ அவருக்கு தரணும்னு நினைச்சிருக்க. அவர் அந்த அன்பை வேண்டாம், நான் வேற இடத்துல இருந்து எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அது அவரோட டிசிஷன் தான், அவர் வாழ்க்கை தான். அதை அவர் பாத்துக்கிட்டோம், விட்டுரு. அவர் உன்னுடைய அன்புக்கு தகுதியானவரே இல்ல, அவ்வளவுதான். சரியா? நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க பாரு, அடுத்தவங்க வாழ்க்கைய நம்ம அழிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா மது? நான் சொல்றது புரியுதுல்ல உனக்கு? எனக்கு ஆதி சரப்பேடிக்கும் தான். ஆனா அவர் என் கழுத்துல தாலி கட்டல, நான் தான் கட்டிக்கிட்டேன் இந்த தாலிய. வாங்க ஷாலினி. இந்த தாலி ஆமா ஆதி சார் கிட்ட தான் வாங்கினேன். உங்களை விட எனக்கு ஆதி சார் கிட்ட உரிமை இருக்கு, போதுமா? மது, நீ ஏன் வந்த? நீ எங்கேயாச்சும் போயிருக்கலாம்ல. நானும் ஆதி சாரும் சந்தோஷமா இருந்திருப்போம். நீ ஏன் பாதி நீ ஏன் வந்த? பாதியை விட்டுட்டு போனவ தானடி, ஏண்டி வந்த? டேய், இப்பதான் அவளை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இவ வேற நடுவுல வந்து நான் போறேன், நீ வந்தவ வர கட்டிப்போ, நான் போயிட்டு ஏன் ஷாலினி கூட நிக்கிறேன். பண்றதும் பண்ணிட்டு இப்படி ஷாலினி வந்தோன்னு ஓடுறத பாரு. பாவம் ரகு அந்த பொண்ணு. சரி வா, கீழே போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இவன் போயிட்டு பேசி 2 பேரையும் காயப்படுத்தாம இருந்தா சரிதான். ஆதி சார், ஆதி சார். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு மது. மதுவா? என்ன பார்த்தா மது மாதிரியா இருக்கு உனக்கு? ஓ, பேர் கூட ஞாபகம் இல்லல்ல? ஷோ, கொஞ்ச நேரம் இருமா. அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல மது மதுன்னு வருது. கொஞ்ச நேரம் இரு ஷாலினி, போதுமா? ஆதி சார், நான் பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆதி சார். ஷாலினியை விட நான் எந்த விதத்திலும் குறைஞ்சவ இல்ல. அவங்க என்ன பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கலாம், ஆனா பாசத்துல நான் தான் அவளை விட உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன். உங்களுக்கு அண்ணி நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் ஆதி சார் என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? ஆதி சார், லவ் யூ சார். மது, இங்க பாரு மது, உன்னை பிடிக்காமலாம் இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? நான் ஒண்ணு பேசும்போது நடுவுல பேசாத ஷாலினி. நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடி. சரி, ஓகே. பிடிக்கும்னு சொல்றீங்க, அப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஆதி சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சார். இங்க பாரு மது, உன்னை எனக்கு பிடிக்கும் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு உன்னை அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. என்னால ஷாலினியை தவிர வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது. எனக்கு ஷாலினி மட்டும்தான். இப்போ இல்ல, எப்பவுமே யார் வந்தாலும் சரி, உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பேசினேன். நான் பேசின விதமும் சரி, பழகின விதமும் சரி, உனக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குனது என்னுடைய தப்பு தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் உன்கிட்ட சாரி கூட கேட்டுக்கிறேன். பட் ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேனே. நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மிஸ்யூஸ் பண்றியோன்னு எனக்கு தோணுது. சாரி சார், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உங்க லைஃப்
லைஃப்ல நான் வர மாட்டேன். சாரி சார். ஒன்னு சொல்லட்டா, ஷாலினியை விட உண்மையாவே நீதான் மது என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. ஷாலினி ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அவ என்னை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லுவா. போக மாட்டாதான், பட் இருந்தாலும் அவ சொல்லுவா. பட் ஆனா நீ இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னது கூட இல்ல. நான் ஷாலினியை பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை பாத்துருந்தேன்னா கண்டிப்பா நான் உன்னை லவ் பண்ணிருப்பேன். பட் ஆனா இப்போ என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான், அது ஷாலினி மட்டும்தான் என் லைஃப் ஃபுல்லா. ஷாலினி இருக்கிற இடத்த வேற யாருக்கும் என்னால தர முடியாது. உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. என் லைஃப் ஃபுல்லா ஷாலினி கூட மட்டும்தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். நீ இது சொன்னதே எனக்கு போதும். ஷாலினிய விட நான் தான் உங்க மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேன். இது எனக்கு போதும் சார், இது எனக்கு போதும். நான் இங்க இருந்து போறேன். நீ போலாம், என்னால இங்க இருக்க முடியல. சரி அழுகாத மது, விடு. இங்க பாரு மது, நீ இப்ப எடுத்திருக்க முடிவு தப்பான முடிவே இல்ல, ரொம்ப ரொம்ப கரெக்டான முடிவு. உனக்கு என்ன உதவினாலும் இங்க வந்து கேளு. அண்ணன் முறையில ரகுவும், அக்கா முறையில நானும் இருக்கேன். உனக்கு என்ன ஆனாலும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் மது, எப்பவுமே. உனக்கு யாருமே இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றாங்கன்னு எப்பவுமே நினைக்காத. இன்னொன்னு சொல்ற மது, ஒரு வாழ்க்கையில ஒரு பார்ட்னரை வந்து நம்ம சூஸ் பண்றது நம்மளுடைய விருப்பம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பார்ட்னரை நம்ம லைஃப்ல லவ் மூலியமாவோ அன்பு மூலியமாவோ இருக்க வைக்கணுமே தவிர கட்டாயப்படுத்தியோ இல்ல பிளாக்மெயில் பண்ணி இருக்க வைக்கணும்னு நினைச்சோன்னா அந்த வாழ்க்கை நிலைக்காது. நீ இப்ப எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவான முடிவு. ஒரு படிச்ச பொண்ணா யோசிச்சு எடுத்திருக்க. ஐ திங்க் உன் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆதியை விடவே உனக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். சரியா? வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ரீனா, அவங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அப்பதான் அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இங்கேயே ஆதிய பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். சரிவா போலாம் நம்ம இங்க இருந்து. இனிமே உங்க லைஃப்ல நான் வரவே மாட்டேன். சாரி சார், உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்த கஷ்டத்துக்கு சாரி சார். சாரி ஷாலினி, ஏதோ முட்டாள்தனமா உன்கிட்ட ஒரு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு சாரி சாரி. அது வந்து ஷாலினி, என்ன நடந்துச்சுன்னா நேத்து. நீ எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அது வந்து சொல்றது கேளுடி, கோவப்படாத. சத்தியமா சொல்றேன் ஆதி, நான் கோவெல்லாம் படல. நீ அவகிட்ட பேசின விதம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆதி. என்ன நீ எந்த இடத்துல வச்சிருக்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ கேட்கும் போதெல்லாம் நானே சொல்லுவேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி. ஆனா இப்ப நானே கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? என்னடி சொல்ற? உண்மையாதான் கேக்குறேன். நான் கண்டிப்பா இங்க வரலன்னா எனக்கு நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு தெரிஞ்சிருக்காது. நீ எல்லா விஷயத்திலும் விளையாட்டுத்தனமா தான் இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆதி அப்படி இல்ல. என் விஷயம்னு வந்தா ரொம்ப சீரியஸாவே இருப்பான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. ஐ லவ் யூ ஆதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஷாலினி மச்சான், நாங்களாம் பின்னாடி தான்டா இருக்கோம். நீ இன்னும் போலையாடா? டேய், என்னடா இவ்வளவு நேரம் என்ன மிரட்டிக்கிட்டு இருந்த? என்ன ஒரு வார்த்தையாச்சும் நம்பனியா நான் சொன்னத? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, நீ எல்லாம் உயிர் நண்பன் சொல்லாதடா. என் உயிர் எடுக்க வந்த நண்பன் வேணா சொல்லிக்கூட வெளியே போயிட்டு. சரி விடுடா. பாத்தீங்களா கைவன? ஏன் நீங்க கூட என்ன நம்பவே இல்லக்கா? ஆமாக்கா, நீங்க பண்ண வேலை அப்படிக்கா. என்னக்கா? வெண்ணக்கா, இங்க பாரு ஆதி, நீ குடிச்சிட்டு நேத்து நிதானமா இல்ல அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதாச்சு பாத்தியா? ஆமாக்கா, நீங்க சொல்றது என்னமோ சரிதான். நான் கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு போயிருக்காது. இங்க பாராதி, நான் அட்வைஸ் பண்றத நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல. கேட்டுக்கிறது உன்னோட விருப்பம், கேட்காம இருக்கிறது உன்னோட விருப்பம். இருந்தாலும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்றேன். குடின்றது எல்லாத்துக்கும் தீர்வாகாது. ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை நம்ம தான் ஏற்படுத்தி இருப்போம். எந்த மூலியமா அந்த கஷ்டத்தை சரி செய்ய முடியும் நம்ம தான் உட்காந்து யோசிக்கணுமே தவிர அந்த கஷ்டம் தீர்ந்து போகணுன்றதுக்காண்டி குடிச்சா சரியாகாது. குடிக்கிறதுனால நம்ம உடம்ப நம்ம தான் அழிச்சுப்போமே தவிர எல்லா பிரச்சனையும் சரியாகாது. கரெக்டுக்கா நீங்க சொல்றது. இனிமே சத்தியமா சொல்றேன்க்கா, என் வாழ்நாள்ல நான் குடிக்கவே மாட்டேன். இது சொல்றதோட நிறுத்திடாம செஞ்சாவும் நல்லா இருக்கும். நான் சொல்றதுனால நீ கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இருந்தாலும் சொல்றேன், நேத்து ஒன் டேனால உன் வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஏதோ அந்த பிள்ளை கொஞ்சம் விவரமா நம்ம பண்றது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால உன் வாழ்க்கை இன்னைக்கு ஷாலினியோட. கொஞ்சம் நினைச்சு பாரு, அந்த பிள்ளை சுயநலமா இல்ல எனக்கு ஆதிதான் வேணும்னு நின்னு இருந்தா இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது நடந்திருக்கோம். நீ நிதானத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் உன் மேல வந்து விழும். நிதானமா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளால முடியும் அப்படின்றத நம்ம நம்பணும். ஏன்
ஷாலினி வேண்டான்னு சொல்லிட்டா உன் வாழ்க்கைய முடிஞ்சிட்டா என்ன? இங்க சில பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம விரும்பினவங்க நம்ம கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கைய முடிஞ்சிட்டுன்னு. அப்படி இல்ல, அதையெல்லாம் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதையும் நம்ம கடந்து போக தான் செய்யணுமே தவிர அதுலயே நின்னுடக்கூடாது. அதை ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு குடிக்க கூடாது. உன் மனவேதனைக்காக குடிச்சேன்னு சொல்றியே, அப்பன்னா இங்க இருக்க பொண்ணுங்க எத்தனை பேர் குடிக்கணும்? சொல்லு. இனிமையாச்சும் தெளிவா முடிவெடு. எடுத்தங்க அவுட்டான்னு முடிவெடுக்காம எல்லா விஷயத்திலயும் யோசிச்சு முடிவெடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. சரி, ஓகே. என் மச்சான் வேற கல்யாண மூட்ல இருக்கான். நம்ம எல்லாம் அப்படியே கிளம்பணும்னா அவன் ஆள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவான். மச்சான், சரி சரி, கேரியான். இங்க வேணா மச்சான், நீ என்னோட உயிர் நண்பன் ப்ரூவ் பண்ற. எது மாமா வேலை பார்க்கும் போதா? மச்சான், சரி, பல்ல காட்டாம உன் ஆளு வெயிட்டிங். நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிடா மச்சான், பாய்.